ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க, இல்ல ட்ரை ஸ்கின் இருக்கவங்க, காம்பினேஷன் ஸ்கின் இருக்கிறவங்க, யார் யாருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள வந்து யூஸ் பண்றது பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகும்? இப்ப ட்ரை ஸ்கின் இருக்குன்னா, சம்மர்ல அவங்க தான் ரொம்ப பாதிக்கப்படுறவங்கன்னு சொல்லலாம். திடீர்னு வந்து பார்த்தோம்னா, ட்ரை ஆகுது. பேசும்போது வாய கூட எங்களால ஓப்பன் பண்ண முடியல. அந்த அளவுக்கு பிடிச்சு இழுக்கிற மாரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தோம்னா, ஃபேஸ்ல நல்ல பிளாக் கலர்ல ஒரு பிக்மென்டேஷன் தெரிய ஆரம்பிச்சுரும். ஸோ அங்கங்க திட்டுக்கள் மாதிரி தெரியும். நமக்கே நல்லா தெரியும். நல்ல ஸ்கின்னோட அவுட்டர் மோஸ்ட் லேயர்ல ஏதோ ஒரு லேசா ஒரு இது மாரி ஒரு கோட்டிங் தெரியும். மைல்டா ஒரு பிளாக் கலர் கோட்டிங் வந்துருச்சு. நம்மளோட ஸ்கின் வந்து இதுக்கு கீழ இருக்கு. ஒரிஜினல் கலர் இதுக்கு கீழ இருக்கு. அப்படின்றது நல்லாவே தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது தான் நம்ம ஃபேஸ்க்கு வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இந்த கண்டிஷன் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், நெறைய ஃபேஸ் பேக் போட்டு, போட்டு இன்னும் ட்ரை ஆக்கிருவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம யூஸ் பண்ற ஹெர்ப்ஸுமே கொஞ்சம் மாய்ஸ்சர் இருக்கிற மாதிரி தான் பார்த்துக்கணும். ஸோ அப்போ ஃபேஸ் பேக்கே கொஞ்சம் ஆயில் பேஸ்டா இருந்துச்சுன்னா, ரொம்ப சீக்கிரம் நமக்கு வந்து க்யூர் ஆகும். டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நம்ம யூஸ் பண்றதுல மெயினா இந்த ஆலோவேரா ரொம்ப, ரொம்ப பெஸ்ட்ன்னு சொல்லலாம். இதனோட வந்து பார்த்தோம்னா, கொஞ்சமா நம்ம கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணிக்கலாம். நெறைய பேர் முல்தானி மட்டி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ட்ரை ஸ்கின் இருக்கவங்க யூஸ் பண்ண வேண்டாம்.